ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆ, டவுனா? ஓகே. இப்போ கேட்குதா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். சார், ரஜன் சார், பேரரசு சார், எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் மீடியாஸ், ஆங்கர் சொன்ன மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மூவி தான். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர். நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிச்சுக்க. ஓகே, அப்போது நம்ம புக் ஆஃப் சினிமேடா இந்த மூவி எல்லோரும் தியேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நல்லா நல்லா இருக்கும் மூவி, நல்லா ஃபைட்டெல்லாம் இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த வெள்ளைக்கட்டி கொஞ்ச நாளாகவே இந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து தமிழ்லேயே அதிகமாக பேசிச்சு. போன வாரம் தமிழ் பெண்ணாக புடவையில் வந்து ஆங்கிலம் 50%, தமிழ் 50% அப்படி கலந்து பேசிச்சு. நான் தான் சொன்னேன், அழகிய தமிழ் மகளே, நல்லா தமிழ் பேசுகிற, இதுக்கு இடையில் ஆங்கிலத்தை ஏன் உள்ள சொருகிற? தமிழ் பேசு, தேவையான 1-2 ஆங்கிலம் பேசலாம், தப்பில்லை. நம் தமிழ் இருக்கும்போது இல்லாத போது வேறு இடத்துலேருந்து எடுப்போம். அதனால் இன்றைக்கி ஏறக்குறைய 90-90% தமிழ்லே பேசியிருக்க. உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் புடவையோடு வா, இன்னும் அழகாக இருப்பேன். தமிழ் மகளாக, அழகிய மகளாக இருப்பேன். இப்போ லீச் புக் சினிமா தயாரித்துள்ள லீஸ்ட் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்கார், அவர் தயார் பண்ணியிருக்கார். இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி. 3 பாட்டு நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம், நடிகர், மிமிக்ரி ஆக்டர், இன்னும் பல்துறை கலைஞர். நிஜாம், நீங்கள் உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம். இது நிஜம், இது சத்தியம். ஏன்னா உருவம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தா உள்ளே நிறைய வச்சுருக்கார். அதுதான் உருவமாக இருக்குது. நடிப்பு, பாடல், மிமிக்ரி எல்லாமே. இதில் இன்னொரு பெருமை என்னென்னா, இவங்க கேரளாவிலேருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க. கேரளா, தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பாக எடுத்திருக்காங்க, அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கேமரா, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசுனீங்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஹீரோயினி அழகாக பேசு. நான் ஏதாவது தப்பு பேசுகிறதா மன்னிச்சுக்கன்னு கேட்டது. கடைசியில் நன்றி சொன்னேன், அந்த நன்றி தூய தமிழ். நிறைய நல்ல எல்லாருமே அழகாக பேசுகிறேன். ப்ரொடியூசரில், மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஸ்டண்ட்டு நம்ம தம்பி, தமிழ் தம்பி, அவனை தைரியமாக கேரளா கூட்டு போய் படத்தை அழகாக ஸ்டண்ட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது, ஞாபகம் வச்சுக்க. தமிழர்களை நம்புவர்கள், தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க, ஆனால் அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஆக இந்த தமிழ் படம் லீச், ரத்தத்தை உறிஞ்ச அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல ஒட்டிட்டுனா இருக்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா. அதை போல
இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள். கோட்டீஸ்வரன் உயரிக்கொண்டே போகிறான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க மூன்றாவது பணக்காரன் பார்த்தா, உலகத்திலே மூன்றாவது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனால் திட்டமிட்டு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க. ஏழைகளை இன்னும் ஏழையாக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரி தான். ஏழைகள் 80 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமாக தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாகி, இன்னும் ஏன் ஏழைக்கு 5 கிலோ கொடுக்குற? அவன் உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்தியாவிலே அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம். நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. நாம் நல்லா இருக்கணும், நாம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுறவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். இன்னொரு கேட்டகரி, நாம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும், மற்றவங்கள வாழணும். நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்து கொண்டு மற்றவர்களும் உதவி செய்யணும். அவன் புண்ணியாத்மா. ஆத்மா புண்ணியாத்மா. இன்னொரு கேட்டகரி தான் அற்புதம். நான் வாழணும்னு அவசியம் இல்லை, என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா. மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார், அவர் உலக மகானானார். அன்னை தெரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய். அன்னை தெரேசா கல்யாணம் ஆகியிருந்தால் ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல், கருவுறாமல் பிற குழந்தைகளெல்லாம் உலக மக்களை காப்பாற்றினார்களே, அதனாலே உலகத் தாயானாள். பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல், தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள், இந்திய மக்களை காப்பாற்றினாரே, அவர் மகாத்மா. நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது, இந்திய மக்கள் உயர வேண்டும், உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே, அந்த அப்துல் கலாம் மகாத்மா. நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது, புண்ணியாத்மா ஆகலாம். நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை, குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளில், மிஞ்சுகிற பொருளில் பிறருக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா ஆகலாம். அதுதான் மனித பிறவி. இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள், பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை. இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காமல் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர்.
பேருங்க அண்ணா சொன்னார், தென்னாட்டு மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோவில் இவர்தான் உலக நடிகர், அப்புறம்தான் பிராண்டோலாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்துவிட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால், அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது, பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தார், 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு, 3.5 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகலை, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதும்போதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு சாந்தி லீஸா இல்லை இல்லை நான் இல்லை தம்பி விளக்கம் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது தம்பி, தப்பு இல்லை, இல்லை இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கோ, நான் என்ன சொல்கிறேன், தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியாக இருந்தால், முறை சரியாக இருந்தால், நம்முடைய நடிகர்களும் சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணாங்க, ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுகிறா, அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம், இல்லை அவங்க சொத்து இருந்தால் அதை விற்று கூட பண்ணலாம், எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல, முடிந்தால் யாரால் முடியுமோ அவர்களாம் உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ, தமிழ் சினிமா ஹீரோக்களோ, இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க பேர பிள்ளை அதை பற்றி இல்லை. பிரபு கூட நல்லா தான் இருக்கார், நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஒய்ஜி மகேந்திரனும் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், மற்ற விஜய், அஜித் எல்லாரும் சேர்ந்தால் கூட காப்பாற்றிடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்றே ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல. இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும். இது ரீச் ஆகும். தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள். தமிழர்கள் நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள். ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், நடிகர் நிஜாம், ஸ்டண்ட் நடிகர், டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது, மக்கள் விரும்புகிறார்கள். பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் 6 மாதத்தில் பார்த்தா காணாமல் போயிடுச்சு. சின்ன படங்கள் 10-15 படங்கள்
இந்த ஆண்டிலே சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரியுது, மக்கள் முடிவு பண்ணுறான். அதனால் இந்த ரிலீஸ் இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். எங்கள் பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவாங்க. ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க, ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க, இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்கப்பா, ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா, நல்ல சாப்பாடுப்பா. எங்களிடம் குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும். சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்னு குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருக்குப்பா, அந்த ஹோட்டலில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், கேஷியர்கிட்டப்பா இது நல்லா இல்லை, மாற்றிக்க சொல்லுங்க என்று ஒரு போர்டு எழுதி படித்து ஆச்சரியப்பட்டேன். அதே போல் என் சகோதரர்களே, நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க. குறை எழுதலாம், குறை எழுதணும், அதை குறைவாக எழுதும். அதுவும் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம், பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க. நன்றி, வணக்கம். நம்மளை வேண்டாம் வருப்பா. டேரக்டர் பேரஸ் வந்து பேச சொல்கிறேன். காலைல கேட்டாங்க அவர்கிட்ட வந்து, நந்தினி கேட்டாங்க ராஜன் சார்கிட்ட, சார் உங்கள் இளமைக்கு என்ன ரகசியம்ட்டு. எனக்கு அப்போ தெரில, இப்போ தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சேலட்டு வந்தாங்களாம், அழகிய தமிழ் மகளாம், ஆங்கிலம் கலந்த தமிழை ரசித்தாராம். ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்போம், சாங்கை பார்த்துருப்போம், அதெல்லாம் கவனம் அங்கேயே இருக்கும். இங்கே ஆங்கர் வந்து எப்போ சேலட்டு வராங்க, எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ட்டில் வராங்க, எப்போ எந்த மேடையில் எவ்வளோ தமிழ் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையாக இருக்க மாட்டாங்க? இளமை யாராச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? வந்து நீ புரிஞ்சில இதான் நீங்கள் அப்பான்னு கூப்பிடணுமே. ஓகே, இது செல்ல கூட்டலாம் பண்ணக்கூடாது. இப்போலாம் அப்பா தான் ட்ரெண்டு. ஓகே, ஆனால் நீங்கள் அப்பா இனிமேல் உங்களுக்கு நந்தினிங்க அப்பா தான். ஓகே, எல்லாருக்கும் அப்பா இல்லை, எல்லாருக்கும் அப்பா வாழ முடியாது. நந்தினிக்கு அப்பா நீங்கள். நம்மளால் முடிஞ்ச நல்லா இளையராஜா சாங்கை வந்து, இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அதை நம்ம பாடுற சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி, காரில் போகும்போது சரி, அவர் பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டார். அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை பாட நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தான் பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க, நாங்கள் பாட வேணாமா? அதை நாங்கள் பாட முடியல. நாங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த பாட்டை யாருமே உள்ளே கேளுங்க, யாரும் என் பாட்டை திருப்பி பாடான்னு சொல்லுங்கள். இதை படத்தில் பயன்படுத்துறது, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே வர இது வெளியில் என்ன சம்பாதிக்க போகிறார் அவர் நிஜாம்? அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். அது இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மிஸ்டேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள், இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கோம். அதனால் இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஏறுமையில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்கள் மேலே கேஸ் போடணும் இப்போ நீங்கள். அதுக்கு முருகர் தான் போடணும், திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பல இதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மனசு ஒரு
வளர கலைஞர் இல்லை சார், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம். லைவில் போயிட்டுருக்கு, டப்புன்னு கட் ஆயிடுறாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா, அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்தில் கதாநாயகன். ப்ரொடியூசராக லாபம் பெறணும், கதாநாயகனும் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். இங்கே சந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து 3வது தலைமுறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதாமோட அம்மா அவங்களோட சந்தியா. அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத் கூட நடித்தாங்க, அவங்களும் சந்தியா. இப்போ ஒரு அடுத்த 3வது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க. ஆமாம், சந்தியான வெற்றி தான். ஓகே, ஆமாம், சந்தியா பேரே ஒரு ராசியான பேர் தான். அப்புறம் இந்த லீச், இப்போலாம் நிறைய படங்கள் இப்போ இங்கிலீஷ் ஸ்ட்ரீட்டாக வருது. ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போ நமக்குலாம் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குதோன்னு ஒரு தோணுது. இப்போ பீஸ்ட்னு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரில. நம்ம கேட்போம் என்ன மீனிங்ட்டு. அப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க. கோட்னு வந்துச்சு, ஒன்றும் தெரில நம்மளுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க. இப்போ லீச்னு நமக்கு தெரில, நான் கேட்டேன், இது அட்டைப்பூச்சினாங்க. இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மலையாள இயக்குனர் பாசில் அவர்கள், இன்னுங்க யார் பெற்று மோனம் வந்துச்சு பத்திலா. ஆமாம், பாசில் அவர்கள் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா, என் அழகான தமிழ் பெயர், பூவிலி வாசலிலே, ஒரு ஒரு கவித்துவத்தோட ஒரு தமிழ் பெயர். காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, இதெல்லாம் ஒரு காலகட்டம். மலையாள இயக்குனர் வந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே ஆங்கிலமாக போயிடுச்சு. அடுத்து குட் பேட் அக்லின்னு வருது. அஜித் சார் ரொம்ப பெருமையாக நினச்சான். வீரம், விவேகம், விசுவாசம், விடாமுயற்சி, நல்லா தமிழ் பேர் வச்சுட்டே இருந்தார். திரும்ப அவரும் குட் பேட் அக்லின்னு வச்சிட்டாரு. திரும்ப தமிழ் பேர் எல்லாருமே பெரியவர்களாக கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது. நம்ம இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம். அது திரையுலகம் கடைப்பிடிக்கணும்ல. ஸ்கூலில் மட்டும்தானா மொழி, இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்டைப்பூச்சி தான் லீச். அட்டைப்பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார். ஆமாம், மனிதர்களையே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே தான். அன்றைக்கி கூட இருக்கவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அட்டையாக தேவைச்சிட்டாங்க. நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகள் நம்ம ஒட்டிகிட்டே இருக்கும். ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகமாக இருக்கோ அங்கே நகர்ந்து போயிடும். இந்த படத்தில் ஒரு பாடல், இசை சூப்பர் சார். நம்ம மிஸ்டர் கிரண் ஜோஸ் 3 பாடங்களும் சூப்பர். அதில் அந்த முதல் படம் ஒன்றதில் கண்ணில் தெரியும் தோற்றம், நல்ல அருமையான பாடல். அதில் விசேஷம் என்னம்னா அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு. தமிழ் ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடல் வந்துருக்கு. லால் லால் கவிஞர் பெயர் லால், ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். கண்ணாசன் ஒரு படத்தில் இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டிருப்பார். வசந்த கால நதியினிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள். ஒரு இதில் ஒரு வார்த்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வார்த்தையில் துவங்கும். அதில் எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தை அடுத்த வரி தொடங்கும். இது இப்போ அபூர்வமாக வருது. லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு.
உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தை ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு. கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மலையாள டீமு. நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மலையாள படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க. இப்போ இன்றைக்கி இதில் பேசுன எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான். ஆனால் பேசுகிறவங்க புரிஞ்சதில்ல. ஆனால் நம்ம இருக்கோம்ல தமிழர், அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. ஸ்பாட்டில் நம்ம முழுக்க தமிழே பேசுவோம். ஒரு மலையாள வார்த்தை தெரியாது, மலையாளம் கலந்து பேச தெரியாது. அவங்க நமக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ யார் பெற்றுப்போ? அப்போது நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் வரணும். நம்மளை சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ, தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள். நம்ம போய் அங்கே பேச முடியுமா? மலையாளத்தை பேச முடியுமா? ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு, அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க. அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது, மீடியாக்கள் இருக்குது. ஒரு தமிழர் போய் இங்கே இவங்க பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புரிய வைக்க முடியுமானா என்னால் முடியாது. முதல்ல முடியாது. நமக்கு இப்படியே பிளட் அப்படி ஆகிப்போச்சு. நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அதையும் கொஞ்சம் கற்றுக்கணும். அப்புறம் சில இன்னொன்று இருக்குது இவங்களை பற்றி. மலையாள படம்னா ப்ரொடியூசர் மலையாளி, இயக்குனர் மலையாளின்னா அதில் அப்புறம் எல்லாமே எடிட் எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுக்குவாங்க. அதில் ஒரு தமிழ் டெக்னீஷியனோ வேறு மொழி டெக்னீஷியனோ உள்ளே பூந்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஒரு தமிழ் டெக்னீஷியன் இது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க என்னென்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தமிழராக நம்ம பெருமைப்படும். நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்ரு, கேமராமேன் எல்லாருமே தமிழராக தான் இருக்கும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டார் சார். அங்கே திறமை. எடிட்ரு மலையாளியாக இருப்பார், கேமராமேன் தெலுங்கராக இருப்பார். ஒன்றே சரி. இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், இங்கே யார் வீட்டும் நினைக்க மாட்டோம், சகோதரர் தான் நமக்கு. சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. தெலுங்கா மலையாளமா மொழி பிரச்சனை, அங்கே திறமை தான் முக்கியம். தமிழ் மண்ணில் இது ஒரு 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 நல்ல விஷயம். தமிழ் எல்லாத்தையும் அரவணைப்போம். அப்புறம் சார் சொல்கிறாரு, இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார், அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரு பேரை வந்து ஒரே படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடித்து சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடே இன்னைக்கு கோர்ட்டு வந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேறு விசாரம் வேறு சொத்து இருக்குனாங்க, அது வேறு விஷயம். 250 படம் நடித்த ஒரு நடிகர் வீடு பேரன் ஒரு படம் எடுத்ததில் இன்றைக்கி ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திரையுலகம் எங்கே இருக்குது? இப்போது எந்த நிலைமையில் இருக்குது? ஒரு படம் எடுத்தால் ஒட்டுமொத்த சொத்தும் ஒரு ஆள் போயிடுமா? அதுவும் போல்பட்டு ஒருத்தரோட சொத்து போயிடுமா? யார் யோசிக்கணும்? இது வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி.
இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை, கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே அனுப்புன நினச்சிக்கணும். அவ்வளோ ஆபத்தில் இருக்குது இன்றைக்கி சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸை பார்த்து படம் எடுக்கணும் என்ன செய்யணும்? அப்போ இதுக்கு திரையுலகில் எனக்கு தேவை ஒற்றுமை. இந்த தமிழ் திரையை எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜேஷ் சார் மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும், தயாரிப்பாளர் காப்பாற்றுங்கிற அக்கறை பெப்சிக்கும் வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். நேற்று ஒரு அமீர் கானை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன். நேற்று அமீர் கானை பற்றி ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த படத்துக்குமே சம்பளம் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம். ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம். கால்ஷீட் கொடுத்து படம் வெற்றி அடைந்தால் பெரிய கலெக்ஷன் ஆகிட்டா அதிலிருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் இது வரைக்கும் வாங்கலையா. எப்படி நடிகருங்க, எப்படி விட்டு நடிகர்? அவர் சினிமா தொழில் நினைக்கல, சினிமாவை தெய்வமாக நினச்சிருக்காரு, சினிமாவை நினைச்சிருக்காரு, சினிமாவை லவ் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் வாழணும்னு நினச்சிருக்காரு. அன்னொன்று அவர் மேலே அதீத நம்பிக்கை. நம்ம ஒரு கதையை அவனை செலக்ட் பண்ணுறோம், அப்போ இந்த கதை வெற்றி அடையும், வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் வரும், வந்தால் வாங்கிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நடிகர் வர லாபத்தில் எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் இது வேணாம்னு சொன்னால் எங்கே எதிர்மா அப்போ இந்த படம் வெற்றி அடையணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகர் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டே மொத்த படத்தையும் வாங்கிவிட்டா அது படம் எப்படி போனாலும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க, அப்படி இருக்குல்ல ராஜன் சார். சில நடிகர்லாம் சம்பளத்தை முதல்ல மொத்தமாக கேட்டுறாங்க, அதுவும் இருக்குது. டப்பிங் பண்ணி வாங்குறது இது கொஞ்சம் இன்றைக்கி சினிமாவில் நான் நினச்சினேன் சிவாஜி கணேசன் அவர்கள் வீடே இன்றைக்கி ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும், இயக்குநர்களும் யோசிக்கணும், தயாரிப்பாளரும் யோசிக்கணும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் யோசிக்கணும். இது பெரிய நீங்கள் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒட்டணும் நோட்டீஸ் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம். சினிமாவில் எல்லாரும் ஒன்றிணைவோம். சினிமா எப்படி அது திருப்பி ஒரு பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம். அதுதான் சரியே தவிர ஆளாளுக்கு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம், ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன். டிராகன் உண்மையிலே பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி படங்கள் எப்பாவது பெரிய கலெக்ஷன் ஆகும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வருது. டிராகன் வெற்றி சமீபத்தில் தமிழ் திரையுலகு கிடைச்ச ஒட்டுமொத்த ஒரு தயாரிப்புக்கு லாபம் இல்லை. இப்போல்லாம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தயாரிப்புக்கு மட்டும் லாபம் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான். ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல, ரப்பர் பந்து ஓடிச்சு. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பிடிச்சிருக்கு, ஒரு தெம்பு வருது. சமீபத்தில் 4 படம் கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது. படம் நல்லா இருந்தால், திரைக்கதை நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக மக்கள் தேட்டருக்கு வராங்க. படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லை, இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் மற்ற எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும். சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, திருப்பி கொண்டு வந்துடுவோம். இந்த படம் லீச் அட்டைப்பூச்சி, ஆமாம் இந்த அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி இல்லாமல் வெற்றி பட்டாம்பூச்சியாக பறக்கணும். பட்டாம்பூச்சி பற்றி எல்லாருக்கும், இயக்குனருக்கும் சரி, இயக்குனர் SM அவர்களுக்கும் சரி, மியூசிக் டைரக்டருக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பேரும் புகழும் உண்டாக்கும். நன்றி, வணக்கம். என்னுடைய உறவுகளுக்கு வணக்கம். அருமை சகோதரர் கே. ராஜன் அவர்கள் ஒவ்வொரு விழாவிலையும் பேசுகிறது ஆரோக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பேரரசு பேசியதும் முதல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னாரு, அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார்.
எதுங்கிறது ரசிகர்களுக்கு தான் தெரியும். முதல்ல இந்த மலையாள பட உலகத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னா, திடீர்னு மலையாள படம் பெரிய பட கம்பல்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரம்மச்சாரி அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ. அந்த படத்தில் நான் போய் நடித்தேன். அப்போ தான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்குது, தமிழ் சினிமா இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா. அப்போ நான் அவ்வை சண்மி படத்தில் நடித்தேன். அவ்வை சண்மி படத்தில் நடிக்கும்போது 7 பேர் அவங்க கூட வருவாங்க. எத்தனை பேர்? 7 பேர். ஆனால் மலையாள படத்தில் 2 பேர் தான் வந்தாங்க. இது மீனா 2 பேர் தான் வந்தாங்க. அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க. மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. அதே மாதிரி கேரவன்லாம் கிடையாது. எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது, பத்திரிகைக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களும் தெரியணும். இன்றைக்கு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிக்காரங்களை கூப்பிடுறதில்லை. மலையாள டெக்னீஷியன்ஸை தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா இங்கே விட இங்கே சம்பளம் பாதிங்க. இந்த தலையாட்டா பாருங்க பேரரசு, அவர் தெரியும். அதான் அது மட்டும் இல்லை, நீ கல்யாண மண்டபத்தில் தங்கினாலும் தங்கிடுவாங்க. அப்படி அதை இந்த துறை நம்ம வாழ வைக்குது. இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே மாதிரி அங்கே எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக்கே கிடையாது. ஆனால் அம்மாவில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அது ஒரு விஷயம். அதே மாதிரி மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. பிரச்சனையே இல்லை. கோர்ட்டில் யாரும் சாட்சியில் வரமாட்டேன்ட்டாங்க, போலீஸுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. இங்கே உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி, அவங்க பெரிய நிறுவனம் வச்சுருக்காங்க, அவங்களே வர முடியான்ட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை. இந்த மீட்டு பிரச்சனையால் மலையாள படம் உலகம் ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமாக ஒற்றுமையாக செயல்பட்டாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ் படத்துக்கு வருவோம். தமிழ் படத்தில் இன்றைக்கி ராஜன் சொல்கிறாரு, பேரரசு சொல்கிறாரு, ஏன் பெப்சி செல்வமணியே புலம்பிட்டார். 1000 கோடி நாங்கள் வந்து வரி கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா எப்படி? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், அழுதாத்தான் பால் அம்மாவே கொடுப்பா. அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி புரட்சியாளர் எம்ஜிஆர் வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் போடுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு, பையா உனக்கு வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த அரசுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம தட்டலை, கேட்கலை, அழலை. இதான விஷயம். ஏன் இன்றைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமாக நின்று போய் இன்றைக்கி நம்ம சினிமாவிலேருந்து போயானவர் தான் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி சமீபத்தில் கூட அவர் தான் முன்னே நின்று அந்த 90 ஏக்கரை கொடுத்துருக்காரு. அதை மறுபடியும் புதுப்பிச்சு. அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க. நாங்கள் தமிழ், உங்கள் அப்பா டாக்டர் கலைஞர் வந்து தமிழில் பேர் வச்சா வரி விலக்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி எங்களுக்கு வரி விலக்கு கொடுங்க. கேளுங்க. கேட்கலையா வேகமாக தட்டுங்க. தட்டினா திறக்கலையா போராட்டம் நடத்துங்கய்யா, ஒரு ஊரை நடத்துங்க தமிழ் சினிமா. ஏன் என்ன காரணம்னா, இன்றைக்கு என் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு என்ன எல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க. எத்தனை பேர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க? ஒரு 8 பேர் இருக்குமா, இல்லை 10 பேர் இருக்குமா? மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர், அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க தான் வெளிநாட்டுக்காரில் பயணப்படுறாங்க. இந்த நடிகர்களுக்கு எவ்வளோ வெளிநாட்டுக்காரு நாம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்கிறேன்னா, தயவு செய்து இந்த 1 வருஷம் தேர்தல் வருது, இந்த நேரத்தில் தட்டினா தான் திறக்கும். ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில் நிறைய பேர் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் தமிழ் மலையாள சினிமாவில் பயங்கிறதே கிடையாது, எல்லாம் சேட்டா தான். இவரே மோகன்லாலே போய் எழுந்து அந்த சோறு வாங்குறாரு, கூட்டு வாங்குறாரு, மோர் வாங்குறாரு. நம்ம ஹீரோஸ் யாருன்னா அப்படி பண்ணுவாங்களா? அண்ணே அது தப்புண்ணே. நம்ம இமேஜை காப்பாற்றணும். அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செய்து
இந்த ஒரு வருஷத்தில் கேட்டால் தான் அடுத்த 5 வருஷமாவது நீங்கள் வந்து வரி விலக்கு பெற முடியும். குறைஞ்சபட்சம் அந்த வரி விலக்கு கேளுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். அந்த வரி விலக்கு. நன்றி சார். அப்போவும் மலையாளத்தில் தான் கொடுக்குறாரு தண்ணி. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இன்றைக்கு விநியோக சங்க தலைவர் இருக்கார், இந்த இயக்குனர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார் பேரரசு. ஒற்றுமை நீங்கள் பேசிக்கிட்டீங்க. ஒருத்தரையாக கூப்பிடுங்க. எப்படி போய் பெப்சி செல்மணி வாங்கினார்? அவர் தானே போன முதல்வர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட 5 கோடி ரூபா வாங்கினார். இப்போ அதே செல்மணி தானே போய் வாங்கியிருக்கார் ரினியூவேஷன். அந்த மாதிரி தயவு செய்து சிறிய படங்களுக்காகவாவது பெரிய ஆட்களை விட்டுருங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி தமிழ் சினிமா உலகம் வாழ வைத்து கொண்டிருப்பதே இந்த அரசு தான் என்ன சொல்கிறவங்க இருக்காங்க, நான் மறுக்கலை. இன்றைக்கு உலகநாயகன் கமலஹாசனே இறங்கி வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன்னு ஓப்பனாக சொல்கிறார். அப்போது அரசுக்கிட்ட கேளுங்க, இல்லை ரெட் ஜெயின்ட்டு சன் பிக்சர்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க. நீங்கள் எடுத்து நீங்களே தேட்டரு போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க. அப்படி சின்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் எனக்கு எங்களுக்கு படம் வாங்கினா உடனே காசு தர வேண்டாம். வாங்கி தேட்டரில் போட்டு தேட்டரில் உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட் ஜெயின் மாதிரி கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு விநியோகஸ்தரும் செய்யாத விஷயத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க ராஜன், நான் விநியோகஸ்தர் சொல்லலை. ஏன்னா இப்படி செஞ்சால் தான் உருப்படும். ஏன்னா யாருமே சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்கிறது போனால் என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அப்படி அந்த எண்ணமே வேண்டாம். இதே ரெட் ஜெயின்ட்டையும் சன் பிக்சர்ஸ்லையும் போங்க, ஒரு 10 படத்தை வாங்குங்க. எப்படி வாங்கி நீங்களே தேட்டரில் வெளியிடுங்க. வந்த வருமானத்தை கொடுங்க. வரலையா நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் பாஸ் ஆகிடுச்சு, டிராகன் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேரரசு சொல்லலை. தமிழ் மக்களுடைய பல்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. அதாவது இன்றைக்கி வந்து டைவர்ஸ் எப்படி இருக்குது, பிரேக்கப் லவ்வில் எப்படி இருக்குங்களாம் தெளிவாக சொல்கிறாங்க. இல்லை கமர்ஷியலாக போயிருங்க, ஒன்று கமர்ஷியலாக போங்க, இல்லை யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க. இன்றைக்கி யதார்த்த வாழ்க்கையை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து பழையமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காமல், ஆரம்பத்தில் மலையாள படம் எல்பினிஷனில் ஓடும். அப்போ அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்கள் போய் பார்ப்போம். எப்போ 1972 மலையாள படம்னா அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு மலையாள பட உலகம் கதையில் மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து இன்றைக்கி தமிழில் அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க தான் உயர்ந்திருக்காங்க. நாம் கல் தோன்றா மண் தோன்றா கலத்தை மூத்த குடின்னு சொல்லிவிட்டு இறங்கிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பக்கம் கூட ஏறலை. ஏன் நீங்களே சொல்லுங்கள். ஏப்பா நாங்கள் நாகர்கோவில் மதுரை தூத்துக்குடியெல்லாம் வந்து கேரளாவிலேருந்து தொழிலாளர்களை கூப்பிடுறோம், அதே சம்பளத்துக்கு நீங்களும் வாங்க, சின்ன படத்துக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு லாபம் போடுங்கய்யா, சட்டத்தை போடுங்க. நீங்கள் எப்படி நாங்கள் சின்ன படத்துக்கு, அதாவது எப்போவுமே பெரிய படங்களும் சின்ன படங்களும் ஒன்றும் அல்லவே அல்ல. 30 லட்சம் ரூபாயில் படம் எடுக்கிறாங்க, அதே 300 கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க. உண்டா இல்லையா? ரெண்டும் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி, அதாவது எப்படி மார்க்கு குறைவாக வாங்குற மாணவனுக்கு டியூஷன் பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தியிருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம நலிந்து போனேன்னு சொல்ல வேண்டாம். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த அரசாங்கமும் சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின்ட்டும் என்ன செய்ய போகிறாங்க, உட்காந்து பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் 1 வருஷம்தான் தேர்தலுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் வாய்ஸ் தான் மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் சென்றடையும். எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் ஓட்ட போட்டுருவான். ஆனால் ஒன்றுமே செய்யலாம், ஒன்றும் கிடைக்காது. இதை புரிஞ்சுங்க. இதுக்கு மேலே டீட்டெயிலாக நான் பேச விரும்பலை. ஏன்னா நான் பேசி இப்போ ராஜனும் பேரரசும் பேசி என்ன எல்லோரும் ஒன்றுபடுங்கள். அதான் இன்றைக்கு பாருங்கள், ரேஷியோ கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த வீடு சதவீதம் பார்த்திங்கன்னா பெப்சிக்கு 1%, நடிகர்களுக்கு 1%, சின்னத்திரை கலைஞர்களுக்கு கூட 1% இருக்குது. இயக்குனர் சங்கத்துக்கு இருக்கா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்கல டைரக்டர் பேரரசு உங்கள் இயக்கத்தில்?
இயக்குனர் சங்கத்துக்கு தனி, இப்போ சின்ன திரை சங்கம் கூட தனியாக வச்சுருக்காங்க, நடிகர் சங்கம் தனியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெப்சிலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது குறைவாக இருக்கும். அப்போ மரியாதை என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் ஆராய்ந்து தினசரி பார்த்து 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 தான் இதை நான் கடைசி கட்டமாக நான் பேசுகிறேன். தயவு செய்து அரசாங்கத்திடம் நல்லுறவை வளர்த்து கொண்டு இந்த விஷயங்களை பேசுங்க. ஒன்று, சின்ன படங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் எப்படி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குது அது ஒன்று கேளுங்க. வரி விலக்கு, சின்ன படங்களுக்கு முழு வரி விலக்கு. இல்லை வேண்டாயா, எல்லாம் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி, டாக்டர் கலைஞர் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்லேயே பேர் வைக்கிறோம், எங்களுக்கு முழு வரி விலக்கு. உங்கள் அப்பா செஞ்சதை கொடுங்க. உங்கள் அப்பா கொடுத்த நிலத்தை இப்போ எங்களுக்கு திருப்பி போய் கொடுத்துருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள். அதே மாதிரி உங்கள் அப்பா கொடுத்த அந்த தமிழ் படங்களுக்கு தமிழ் பேரில் வைத்தால் வரி விலக்கு சொன்னார்ல, அதை கொடுங்கன்னு ஒரே வார்த்தை கேட்டால் போதுங்க. மாட்டேன்னு சொல்ல போகிறாரு? அவங்க அப்பா செஞ்சது தானே, யாரும் எதுக்கவா போகிறாங்க? இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சிகளும் அந்த செயலுக்கு ஆதரவு கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா தான் இன்றைக்கி சின்ன படங்கள் உருப்படும். இல்லாட்டி பேசிக்கிட்டே இருந்து இந்த மைக் கூட போயிட்டே இருக்கும், 4 பேர் போடுவாங்க, போட மாட்டாங்க. அதனால் நான் இந்த 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 சூழ்நிலையில் நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க மலையாளத்தில் உள்ளவங்க எவ்வளவு சிறப்பாக இன்றைக்கி படம் எடுத்து இன்றைக்கி தமிழில் மொழி மாற்றம் செய்ய கொண்டு வருகிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கி பெரிய படத்தை கூட இந்த நேரடியாக தான் ரிலீஸ் பண்ணுறோமே தவிர மொழி மாற்றம் செய்து ரிலீஸ் பண்ணலை. அதனால் தயவு செய்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்து ராஜனும் பேரரசும் கொண்டு போய் அவங்கவுங்க சங்கத்தில் யூனியனில் சேர்த்து ஒற்றுமையாக, அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதில் வந்து ஒருத்தர் கிளாச்சிக்கிட்டு போகிறது, ஒருத்தர் கோச்சிட்டு போகிறது, அவர் அரசியல் பண்ணுறது, இவர் அரசியல் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு பேரரசு கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், அதை மறந்துடுங்க. அண்ணா அப்போ நீங்கள் இல்லையா? அதையாவது சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் சொல்லுங்க. நான் அதை வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் சினிமாவில் வேண்டாம். அந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யாராவது ஒருத்தர் மணி கட்டணும், மணி கட்டிட்டேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.